ஜலதோஷத்தை போக்கக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆடாதொடை இலை, தேவதாரு கட்டை, சுக்கு, திப்பிலி, மிளகு, தனியா, பனை வெல்லம். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு தீநீர் ஒன்று தயார் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த தீநீர் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பொடி பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ண எடுத்துக்கலாம். தேவதாரு கட்டைன்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை கொஞ்சம் தனியாக இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மற்ற பொருட்களோடு சேர்த்துக்கோங்க. இது கூட 10 கிராம் சுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 10 கிராம் திப்பிலி, 10 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம், 10 கிராம் தனியா சேர்த்துக்கலாம். எல்லாமே சமன் அளவில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தீநீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி லேசாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி லேசாக சூடாயிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது தேவதாரு கட்டை, சுக்கு, திப்பிலி, மிளகு, தனியா, இது எல்லா பொருட்களும் சமன் அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். இது நான் 10 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எந்த அளவுக்கு தேவையோ எல்லாமே சமன் அளவில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் தீநீர் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 200 மில்லி தண்ணீருக்கு 1 ஸ்பூன் பவுடர் போட்டோம்னா சரியாக இருக்கும். இது கூட ஆடாதொடை இலை, ஒரு இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதிகமாக இலை போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் ஒரு இலை போட்டோம்னாலே சரியாக இருக்கும். ஒரு இலையை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பனை வெல்லம் அதிகமாக சேர்த்து கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் பனை வெல்லம் பாதி அளவுக்கு சேர்த்தோம்னாலே போதும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் பனை வெல்லம் சேர்க்காமல் குடிக்கலாம். இப்போ இதை நல்லா சுண்ட காய்ச்சணும். இப்போ இந்த தீநீர் நல்லா சுண்டிடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம்.